ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் பாப்கார்ன் சிக்கன் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. இதில் 2 முட்டை, மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா எக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட அரை ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். ஓகே, நல்லா கலக்கியாச்சு. இதில் நம்ம சிக்கன் துண்டுகளை எடுத்து ஊற வச்சிடலாம். ஒரு 5 hours ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம எடுத்து வைக்க போகிறோம். இதை கலக்கிட்டு பாருங்க, 5 hours கழித்து நான் எடுத்து வெளியே வச்சுட்டேன். இப்போ இதில் பவுடர் கோட்டிங் போட்டுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு மைதா போட்டுக்கோங்க. 1/4 கப்பு கார்ன்ஃப்ளோர் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், கரம் மசால் தூள், மிளகாய் தூள், கறி மசால் தூள் 4யுமே சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்க்க தேவையில்லை, நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் பீஸுகளை எடுத்து இந்த பவுடர் கோட்டிங்கில் நல்லா முக்கி பாருங்கள். மேலே எல்லாம் பவுடர் எடுத்து அப்படியே போட்டு முக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்படியே ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம அந்த பவுடர் கோட்டிங்கில் எடுத்துகிட்டு தட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் 2 தடவை பண்ணுங்கள். ஓகே, இப்போ கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சில்லி பவுடரை தவிர்த்துக்கோங்க, கலர் வெள்ளையாக வரும். நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக வேணுங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இதை சில்லி சாஸ் கூட நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் உங்களை சூப்பரான ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் பஃபகேம்ஸ். நன்றி, வணக்கம்.